புத்தி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? விஜயகாந்த் லோ மார்க் பண்ணிக்கணும் ப்ரோ. எது லோ ப்ரோ? பாட்டம் இருவா. ஆமாம் ப்ரோ. ஹை மார்க் பண்ணா ஹை வந்து இந்த லாஸ்ட் ஸ்விங் ஹிட் மேல இருக்கும் இருவா. ஓகே. மைனர் லோ அந்த ஸ்விங்ல வந்து ஒரு இம்பல்ஸ் வந்திருக்காங்க இந்த வந்து இருவா. ஓகே, இது மந்த்லி மைனர். ஓகே குட். இப்போ ஒரு இடத்துல மார்க்கெட் நிக்குதே அது அது முக்கியமான ஒரு கீ லெவல் பிளஸ் இந்த இடத்துல என்ன அந்த டவுன் டு மைனர் ஹை பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட் என்ன ஆகலாம்? அப்பா இந்த லோவுக்கும் இதுக்கும் வச்சு பார்த்தா இது வந்து என்ன வருது? 50% தெரியுதா? இந்த இம்பல்ஸுக்கு 50% மார்க்கெட் என்ன ஆகலாம்? இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகலாம். ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம். கீழே இருந்து கூட ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கா? ஓகே சூப்பர். பதினஞ்சாச்சா? இங்கேருந்து என்ன பண்ணலாம்? இந்த வரலையும் இங்கே சப்போர்ட் இன்னொன்று போகும். பதினஞ்சாச்சா? சரி நெக்ஸ்ட் வீக்லி போகும். வீக்லியா? ஸோ வீக்லிலேயும் வாங்கியாச்சா? தெளிவாக டேட்டா 1 2 3 4 5 வச்சு என்ன ஆகலாம்? பவுன்ஸ் ஆகலாம் இல்லை பிரேக் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல பவுன்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக என்ன ஆகும்? இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகும். எது ப்ரீவியஸ் ஹை? இதுவா? இந்த ஹையை உடைச்சாதான் அடுத்த லெவலுக்கு என்ன ஆகும்? அடுத்து மேலே போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லி. ஸோ டெய்லியில் என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரெண்ட் லைன் வரையவா? வரையும் மேலே கையிலேருந்து ஒரு வரைஞ்சாச்சா? இது ட்ரெண்ட் லைன் விட்டு ஒரு சேனலாக வரையலாமா? வரையும். அதான் சேனலில் வருதா? ஓகே. என்ன ஆகலாம் மார்க்கெட்டு? பவுன்ஸ் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு லோவுமா? நிறைய நோட் பண்ணி வச்சுக்கலாமா நம்ம? சரி, இந்த ஏரியாவில் என்ன நடக்குதோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ராவல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ டெய்லி ஹை எது? டெய்லி ஹை வந்து இந்த டோட்டலாக இந்த இம்பல்ஸ்க்கு மேலே இருக்கு. இதுவா? இதுதானே? ஸோ அப்போ வீக்லியும் டெய்லியும் ஒரே அதனால இப்போ ரன் பண்ணவா? பண்ணலாம். என்ன ஆகலை? இந்த லோ இந்த இடம் என்ன ஆகலை? ஒரு விக்கு லெவல்லாம் என்ன ஆகலை? இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவை ட்ராவல் பண்ணியிருக்குல்ல? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகலை? இந்த இடத்துல என்ன ஆகலாம்னு நடக்கலாமா? பட் இது ஃபுல்லாகவே நம்ம எதுனா இந்த ஏரியா நான் பாக்ஸ் போட்டுருங்க. இது ஃபுல்லாகவே என்ன சொல்லலாம்? ஏரியான்னு சொல்லலாமா? சரி, ஃபைனலி என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? என்கல்ஃப் பண்ணியிருக்கா? அதாவது இந்த சில்க் லைன்ல என்ன பண்ணிருக்கேன்? அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? அப்ப ஆகலாமா? பை என்ட்ரி போடலாமா? போடலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டில் போட்டு இதுக்கு கீழயா? இல்ல ஃபுல்லாவே ஃபுல்லாவே வச்சுக்கலாம். ஃபுல்லாவே வச்சுக்கலாம். ஃபுல்லாவே வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 எனக்கு வந்து ஃபுல்லா இது இம்பல்ஸ் ப்ரோ. ஃபுல்லாவே மேல கூட போகும். ஃபுல்லாவே மேல வந்து போகும். ஓகே, ரன் பண்ணவா? பண்ணுங்க. 1
ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விஜயகாந்தன். தென் இப்போ என்ன இருக்கு திருப்பி மீண்டும் ஒரு மைனர் வந்து நிற்குது. என்ன பண்ண என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கணும் சார். ஐஷா எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் கேண்டில் கீழே வைக்கலாமா எப்படி? இல்லை பழைய இது பழைய இடத்துல வைக்கலாமா? டார்கெட் மேலே வைக்கலாம். 2 ஓகே. ரன் பண்ணவா? ஓகே. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல ஒரு சேனல் பிரேக் பண்ணிருக்கு. சேனல் பிரேக் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இருக்க போவோம். டார்கெட் நான் ட்ரெண்டு மாறல, சேனல் மட்டும் தான் என்ன இருக்கு பிரேக் ஆயிருக்கு. ப்ளஸ் இதோட 50% லெவலில் என்ன பண்ணியிருக்கு? கிராஸ் பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? தாண்டி க்ளோஸ். அப்போ மார்க்கெட்டோட வே எங்க இருக்கலாம்? கண்டிப்பா ப்ரீவியஸ் ஹை தான். ஹை. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். பையா? பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? லோக்கு கீழே வைக்கலாமா எப்படி? இந்த கன்சால்டேஷன் இருக்குது அந்த இடத்துக்கு. ஓகே. 1:2 இங்க பாருங்க, இங்கே 1:1 விடா நம்ம பிளாக் லைன். ஸோ மேல 1:2 ஓகே. ரன் பண்ணவா? பண்ணுங்க. ஐஷா ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட டார்கெட் கிட்டா? செகண்ட் என்ட்ரியோட 1:1 கிட்டா? எஸ். தேர்ட் என்ட்ரி 1:1 கிட்ட. சூப்பர். ஓகே. இப்போ எல்லாமே என்ன சேஃப் என்ட்ரியா? ஆமாம் ப்ரோ. தென் என்ன இருக்கீங்க? அடுத்ததும் ப்ரீவியஸ் ஹையும் க்ளோஸ் வச்சு என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? ஸ்பின்னிங் டாப் கீழ ஸ்டாப் லாஸ் கொடுத்துறோம். ஸ்பின்னிங் டாப் டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா? பண்ணலாம். Can you hold the entry? ஹோல்ட் பண்றேன். ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். எப்படி சொல்றீங்களா? இன்னுமே சொல்றீங்களா? போட்டாச்சா? போட்டாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் இது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? 50% வரதுக்கு வந்து அங்கேருந்து என்ன ஆகுது? ஒரு பின்பார் ஸ்பின்னிங் டாப்ல இருந்து என்ன வைக்குது? பின்பார் வைக்குதா? மார்க்கெட் என்ன ஆகலாம்? கண்டிப்பா மேல போகலாம். ஸோ போயிடுச்சா? ஆனால் ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி என்ன ஆகல? கேண்டில் க்ளோஸ் வைக்கல. நம்ம ஸ்பின்னிங் டாப்புக்கு கீழே என்ன பண்ணல? க்ளோஸ் வைக்கல. இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு போகுது? மேலே போகுது. இன்னும் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கணும். ஐஷா எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அதுவே வா? அதே டார்கெட் சேம் டார்கெட்டா? ரன் பண்ணவா? பண்ணுங்க. ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து சரி. நீங்க இந்த இடத்துல முதல்ல ஒன்று யோசிச்சிருக்கலாம். என்னன்னா நான் லாஸ்டா சொல்றேன். சரி. சரி, ரெண்டு ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் ரெண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுமே 1:1 அல்ல. ஸோ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட். நோ வரிஸ், we will be take care. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரி கிட்ட வருது. ஆனால் இன்னும் என்ட்ரி ஹிட் ஆகலை. ஃபைனல் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேமர் கொடுத்துருக்கா. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க ஏன் ஹேமர் கொடுத்துருக்குன்னா இந்த இம்பல்ஸுக்கு இது 50% லெவலா?
ஆமா ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா இது ஃபுல்லா சரி ஆக்சுவலி ப்ரோ, வந்து இந்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆச்சுல அதுல வந்து ஆமா. குத்திட்டாரு. சோ இதுல ஹேமர் இருக்கா ஆமா you can take the entry or not என்ட்ரி இது எடுக்கலாமா எடுக்கணும் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அது இந்த சேனல் கிட்டே வரும். ஆமா இது வைக்கலாமா ஆ டார்கெட் சேம் டார்கெட் வைக்கலாமா ஆமா ப்ரோ. சரி ரன் பண்ணலாமா பண்ணுங்க. ஒன் இஸ் ஒன் ஹிட்டா இருக்கு ப்ரோ. 1:2 ஹிட்டா 1:3 ஹிட்டா எஸ் நைஸ் ஆல் டார்கெட் ஃபுல் டார்கெட் ஹிட் இப்போ பாருங்க இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி 3 ட்ரேடும் சக்சஸ் 4-5 என்னாச்சு 4-5 என்னாச்சு அது மட்டும் ஸ்டாப் லாஸ் ஃபெயிலியர் ஆச்சு ஆனா உங்களோட பாயிண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்ன டார்கெட் வந்து போச்சு. பாயிண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மேலதான் போகும் மேலதான் போக பண்ணுது நீங்க எதுக்காச்சும் செல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டை மாத்துறீங்களா ரெண்டே மாத்தல இல்ல இந்த இடம் இங்க நடக்குது கொஞ்சம் நான் ஹிண்ட் கொடுத்தேன் உங்களுக்கு என்ன இது ஆக்சுவலி இது ஃபுல்லாவே இம்பல்ஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு இம்பல்ஸ் நடக்கும்போது கண்டிப்பா என்ன ஆகும் ரீடெஸ்ட் ஆகும். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் பட் அந்த ரீடெஸ்டிங் ஏரியா ஃபைண்ட் பண்ணி அழகா என்ன பண்ணியாச்சு மறுபடியும் என்ட்ரி பண்ணாச்சு. என்ட்ரியா ப்ளேஸ் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனதா சக்சஸ் ஆனேன் ஃபுல் சக்சஸ் அப்போ 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ஃபெயிலியர் என்ன அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது. ஏன்னா நம்ம 4 ட்ரேட் ப்ராஃபிட்ல சோ 4 ட்ரேட் ப்ராஃபிட்ல இருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் 3 ட்ரேட் ப்ராஃபிட்ல இருந்தோம். ஓகே ஃபர்ஸ்ட் 3 ட்ரேட் ப்ராஃபிட்ல இருந்தாலும் அதுல ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனா என்ன ஒரு ட்ரேட் லாஸ் தான். கரெக்ட். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அது எல்லாத்தையுமே தாண்டி ப்ராஃபிட்ல வந்தாச்சு. சோ இத மட்டும் நான் தெளிவா கேதர் பண்ணிட்டேன். ஓகே பாத்தீங்களா ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்ன நடந்துருக்கு சரி இந்த கேண்டல்ல பாத்தீங்களா ஸ்பின்னிங் டாப். ஆமா இந்த ஸ்பின்னிங் டாப் கிட்ட தானே மார்க்கெட் டச் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். ஆமா அப்ப இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ அழகா மார்க் பண்ணி ஸ்டாப் லாஸ் லைட்டா எக்ஸ்டெண்ட் அது இறக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காது. நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கல கொஞ்சம் ஒரு சின்ன மைல்டு மிஸ்டேக் தான். சின்ன மைல்டு மிஸ்டேக்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ போக சால்வ் பண்ணிங்க அந்த சின்ன மிஸ்டேக் தான். ஏன்னா ட்ரெண்ட் லைன் டச் ஆன இடமே வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா தான். அதுக்கு ரியாக்டும் ஆயிருக்கு. ரியாக்ட் ஆனது அப்போ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா கரெக்டாக பாருங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணி பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாலுமே 50% ஏரியாலுமே டச் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா நோ இஸ் நோ வரிஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம் தேவை பெரிய கையில் போய் பார்த்துங்க பார்ப்போம் விஜயகாந்த்.